MBO சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ட்டை பண்ணணும் அப்படின்றது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. MBO அப்படின்னா மேனேஜ்மெண்ட் பை ஆப்ஜெக்டிவ். மினிமமாக 4 விதமான இலக்குகள் இருக்கணும். இலக்குகள் அடிப்படையில் நிர்வாகம் செய்வது. நீங்கள் நல்ல ஒரு நிர்வாகி அப்படின்னா 4 விதமான இலக்குகள் இருக்கணும். பொருளாதார இலக்குகள், ஃபினான்ஷியல், எவ்வளோ டர்ன் ஓவர், எவ்வளோ மார்ஜின், எவ்வளோ சேவிங், எவ்வளோ ப்ராஃபிட்டு பர் ப்ராடக்ட்டு, அதெல்லாம் சம்மந்தமாக அது. வாடிக்கையாளர் ரீதியான இலக்குகள், எவ்வளோ வாடிக்கையாளர்கள் புதுசாக வரணும், எவ்வளோ பேர் ரிப்பீட் வரணும், எவ்வளோ பேர் ஹாப்பியாக இருக்கிறான்னு ஃபீட்பேக் கொடுக்கணும், எவ்வளோ கூகுள் ரிவ்யூ வரணும், பாசிட்டிவ் ஃபீட்பேக் எவ்வளோ வரணும், கம்ப்ளைண்ட்ஸ் எவ்வளோ சீக்கிரம் நான் சரி பண்ண முடியும், அதெல்லாம் வாடிக்கையாளர் சம்பந்தமான இலக்குகள். இன்டர்னல் ப்ராசஸ், நிறுவனத்துடைய அனுதின செயல்பாடுகள், அது சம்பந்தமான இலக்குகள். நிறைய டேட் தான் அதில் இருக்கும். டேட்னா டர்ன் அரவுண்ட் டைம். கொட்டேஷன் கேட்டாங்கன்னா எவ்வளோ நேரத்தில் கொட்டேஷன் கொடுப்போம், கால் வந்தால் எவ்வளோ நேரத்தில் திரும்ப கூப்பிடுவோம், அதெல்லாம் இன்டர்னல் ப்ராசஸ். லாஸ்ட் லேர்னிங் அண்ட் க்ரோத், ட்ரைனிங் மற்றும் வளர்ச்சி, அதுக்கான இலக்குகள். நம்ம நிறுவனத்தில் அனைவருக்கும் 2 மணி நேர பயிற்சி இருக்கணும்.